திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேத மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிற பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம். நாம் தொடர்ந்து சர்ச் மேனுவல்ஸ், அதாவது சபையினுடைய வரைபடங்களை குறித்து நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் 2வது பாடமாக சத்திய வசனத்தை நாம் எப்படி நிதானமாக போதிக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 17 உம்முடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். எனவே தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும், அதை எப்படி போதிக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட வளமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் படிக்க இருக்கிறோம். எனவே வேத மாணவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், தொடர்ந்து இதை குறித்து சிந்தியுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, தி நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். தேசத்தின் எல்லைகளை கடந்து, ஆறுகளையும் சமுத்திரங்களையும் கடந்து, தீவுகளை கடந்து, மலைகளை கடந்து, எங்கும் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், காத்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சிய நோக்கம். இந்த பைபிளை நாம் கையில் வைத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை என்றும் பரிசுத்த எழுத்துக்கள் என்றும் நாம் அறிக்கையிடுகிறோம். இந்த வசனத்தை ஒருவன் கூட்டவோ குறைக்கவோ எவனுக்கு அதிகாரம் இல்லை. அன்பு தோழர்களே, இந்த நாளில் 2 வசனங்களே 2 தீமோத்தேயுவிலிருந்து இந்த பாடத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், 2வது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். இந்த 2 வசனங்களை கொண்டு பவுல் தீமோத்தேயுவின் இடத்துல என்ன சொல்கிறார், நம்மிடத்தில் அது எவ்விதமாக பயன்படும், நாம் எவ்விதமாக அந்த வசனங்களை எதிர்கொள்ளலாம், இன்றைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன. சகோதரர்களே, விஞ்ஞான உலகம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மிக மிக நுட்பமாக அறிவியலை உடைத்து பெருக்கி பார்த்து வானமண்டலங்களை ஆராய்கிறார்கள். இந்த நாளில் உங்களுக்கு 2 வசனங்களை எடுத்து காண்பிக்க இருக்கிறேன். இந்த 2 வசனங்களை நீங்கள் சரியாக புரிந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் சீராகும், உங்களுடைய சபையும் சீராகும், நீங்கள் புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு அங்கமாக இருப்பீங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய மக்கள் கத்தோலிக்கர்களாகவும் புராட்டஸ்டன்ட் மக்களாகவும், இந்த 3வது பிரிவு அலங்கோலமான பெந்தேகோஸ்து அமைப்புகளாகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வழுவி அவர்களாக ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்களை சொல்ல போய், அனுபவங்களை சாட்சிகள் என்று சொல்ல போய், தாங்களாக தரிசிக்கிற கனவுகளை தீர்க்க தரிசனமாக சொல்ல போய் தேவனுடைய வசனத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த 2 வசனங்களும் இன்றைக்கு வழி தவறி போன ஆடுகளை தேடுவதற்கான ஒரு செய்தி, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி. இந்த 2 வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டு வார்த்தையின்படி, உபதேசத்தின்படி நடக்கிற மக்களாக, விசுவாசிகளாக, போதகர்களாக, திருச்சபையாக நீங்கள் இருக்க முடியும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பைபிளினுடைய ஒரு நுட்பமான ஒரு செய்தியை பார்க்கிறோம். அது என்னன்னா,
ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனம் வரைக்கும் எல்லா வார்த்தைகளும், ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ், எல்லா வார்த்தைகளும் தேவ ஆவியினால் ஏவி அருளப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ் வேர் இன்ஸ்பயர்ட் பை காட் என்று நாம் படிக்கிறோம். இப்போ நீங்க இந்த உலகத்திற்கு எல்லா மத புத்தகங்களையும் கையில் எடுத்து அதை தேவனுடைய வார்த்தை என்று நீங்க சொல்ல முடியாது. அடுத்தது, அந்த மத புத்தகங்களை கடவுள் கொடுத்தார் என்றும் சொல்ல முடியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கொடுத்தவை. அடுத்தது, எப்படி கொடுத்தார்? ஏவி அருளினார், கொடுத்தார் என்று சொல்கிறார். உதாரணமாக, நம்ம வீட்டாண்ட ஒரு நாய் இருக்கு. நீ போய் அவனை கொலை அப்படின்னு நம்ம சைகை காட்டினா அது கொலைக்கும். அப்போ 5 அறிவுடைய ஒரு நாயை கூட நீங்கள் ஏவ முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை ஒரு 3 வயது குழந்தைன்னு வச்சுக்குவோம். யாரோ ஒருத்தர் வந்து வாசலில் கூப்பிட்டுட்டு இருக்கார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பா வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு நன்மை தீமை தெரியாது. அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே போய் வெளியே நின்று அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு போய் சொல்லும். அப்போ வந்திருக்கிற ஆளுக்கு தெரியும் அந்த ஆளு வீட்டில் தான் இருக்கார். அந்த குழந்தைக்கு கொடுத்த வார்த்தையை மாற்றாமல் சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது. அதை தான் நாம் வந்து ஏவுதல். நம்ம மிருகத்தை ஏவலாம், பறவைகளை ஏவலாம், மனுஷர்களையும் நாம் ஏவலாம். தேவனால தமது வார்த்தையை கொடுக்கும்போது அதை ஏவி நமக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார். உதாரணமாக, ஆதியாகமும் மோசே என்ற மனிதனாலே ஏவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்து படிக்கும்போது அதில் 39 புத்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது 27 புத்தகங்கள் இருக்கு. ஆக மொத்தம் 66 புத்தகங்கள். இந்த 66 புத்தகத்தில் உள்ள வார்த்தை வாக்கியங்களாக மாற்றப்பட்டு தேவன் விரும்பின மனிதர்களை கொண்டு, பரிசுத்த மனிதர்களை கொண்டு அதை ஏவி நமக்கு தந்திருக்கிறார். இந்த பைபிள் நமக்கு எப்படி கிடைத்தது? தேவன் பரிசுத்த மனிதர்களை ஏவி நமக்கு தந்தார். வார்த்தை என்பதுக்கு ஆங்கிலத்தில் வேர்டு. பல வார்த்தைகளை கூட்டும் போது வாக்கியம். அதை தான் ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்சர். ஆக பைபிள் சொற்கள் என்ற நிலையிலிருந்து வார்த்தைகளாக இருக்கிறது. ஆக வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் ஆல் என்ற வார்த்தை. அப்போ இந்த பைபிள் முழுக்க தேவன் ஏவி அருளிய வேத வாக்கியங்களாக இருக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், எதுக்காக இதை கொடுத்தாரு? எத்தனை பேர் இதை எழுதினாங்க? பழைய ஏற்பாட்டை 32 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. 39 புத்தகம், 32 ஆசிரியர்கள். அந்த 32ல் முதல் ஆளு மோசே. ஆதியாகமத்தை அவர் தான் எழுதியிருக்கார். அதைத் தொடர்ந்து யாத்திரையாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஏறக்குறைய 31 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆக மொத்தம் பழைய ஏற்பாட்டில் 32 ஆசிரியர்கள் 39 புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கு. இந்த 27 புத்தகங்களை 8 ஆசிரியர்கள் அவங்க எழுதியிருக்காங்க. ஆக 66 புத்தகங்கள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. 32 ஆசிரியர்கள். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், 8 ஆசிரியர்கள். ஆக மொத்தம் பைபிளை நாம் மொத்தமாக பார்க்கும்போது ஏறக்குறைய தேவன் 40 மனிதர்களை அவர் பயன்படுத்தியிருக்கார். இந்த கருத்துக்கள்லாம் வேத மாணவர்களாகி உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆச்சரியமாகவும் உந்துதலாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2 பேதுரு
முதலாவது அதிகாரம் 21வது வசனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தீர்க்க தரிசனமானது கவனிங்க, ஒரு காலத்திலும், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அதாவது ஒரு மனிதன் தன் விருப்பத்தின் கீழே ஒரு கதை எழுதி தேசிய விருதை பெறுகிறான். அந்த மாதிரி பைபிள் மனிதனுடைய உச்சக்கட்ட மூளையிலிருந்து பிறந்தது அல்ல, அவருடைய விருப்பத்தினால் எழுதப்பட்டது அல்ல. கவனியுங்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வசனம், இந்த பைபிள் எழுதின 40 ஆசிரியர்கள் கேரக்டரா, அவங்களுடைய குணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் பரிசுத்தமுள்ள மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆக பரிசுத்தமுள்ள மனிதர்கள் பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஏவி நமக்கு அதை பேசியிருக்கிறார்கள், அதை நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த பைபிளை தேவனுடைய வார்த்தைகள் என்று நாம் சொல்கிறோம். பைபிள் இஸ் a inspired word of God. They are the scriptures என்று நாம் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ தேவ ஆவினாலே ஏவப்பட்ட போது அந்த மனிதர்கள் தங்களுடைய இரத்தத்தையும் மூளையையும் பயன்படுத்தாமல் தேவன் என்ன சொல்கிறார் என்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாய் பேச ஆரம்பித்தது, அவருடைய கைகள் எழுத ஆரம்பித்தது. இதுதான் வரலாற்றில் நடந்த உண்மை. இப்போல்லாம் நம்ம ஒரு பூட்டு வாங்குறதா இருந்தால் அதுக்கு 2 சாவி தருவாங்க. அது ஒரு கருணையோடு கொடுக்கப்பட்ட 2 சாவிகள். காரணம் என்னன்னா, மனிதன் எப்பொழுதுமே ஒன்றை தொலைக்கக்கூடியவன். அதனால் ஒன்று தொலைந்தால் மற்றொன்று பயன்படும். இந்த பைபிள் முழுக்க இருக்கிற 66 புத்தகங்கள், இந்த 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்களே, இதில் எந்த ஒரு வசனமும் உங்களுக்கு புரியலன்னு வைங்க, இன்னொரு இடத்துல அந்த வசனம் உங்களுக்கு புரியும்படியான தொகுதியாக கான்டெக்ஸ்டில் அது இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, அங்கே உங்களுடைய காலணியெல்லாம் கழட்டி வைக்கிறீங்க. நீங்கள் திரும்பி வரும்போது ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஒன்றை காணும். ஒன்றை காணும் போது நீங்கள் திகில் அடைய மாட்டீங்க. அது எங்கேயாவது இங்கே எங்கன்னா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா திருடுறவன் திருடி இருந்தால் 2 செருப்பையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதனால் தைரியமாக இங்கே எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் பைபிளில் இருக்க எல்லா வசனங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் பைபிளுடைய உச்சக்கட்ட அற்புதமாக இருக்கிறது. All the contents of the Bible recorded it twice in the scripture. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 889வது பக்கம், 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கவனிங்க, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஜோடினா என்ன தெரியுமா? 2ன்னு அர்த்தம். அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அதாவது ஒன்று மட்டும் இருக்குன்னா இன்னொன்று தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் புரியாத இடத்துல அல்லது ஒன்று விளங்காத இடத்துல இருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நீங்கள் விளங்கிக்கலாம், அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போது பைபிளில் எல்லா வசனங்களும் ஜோடி ஜோடியாக இருக்குது. இவ்வளோ வசதி இருக்கிற இந்த வேத புத்தகத்தை நாம் ஜீவன் உள்ள புத்தகம், லிவிங் புக் என்று இதனால தான் சொல்கிறோம். இவ்வளோ அற்புதமான இந்த புத்தகத்தை புக் ஆஃப் விஸ்டம், தேவ ஞானம் என்று நாம் இதை சொல்கிறோம். மூன்றாவது, இந்த புத்தகத்தை எழுதின ஆளுங்க காட்டெருமைகள் அல்ல, திருடர்கள் அல்ல, கொலைக்காரர்கள் அல்ல, வேசிக்கல்லர்கள் அல்ல, நீதிமான்களாக இருந்தாங்க, தேவ நீதி உடைய மக்களாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய
தேவனுடைய வேலையை நீங்கள் இங்கே பார்க்கிறீங்க. மறக்கக்கூடாது, ஏவி அருளப்பட்டது என்ற அந்த கருத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். தேவன் இந்த புத்தகத்தை மொத்தமாக அப்படியே பொத்துன்னு வானத்திலிருந்து கீழே போடல. காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற அளவில் ஆதியாகமத்திலிருந்து கொடுக்க ஆரம்பித்தார். இந்த 66 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு வந்த முதலாவது நூற்றாண்டில் முழுமை பெறுகிறது. The entire Bible being fulfilled almost in the first century. முதல் நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைய தேதி வரைக்கும் தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு புதிதாக எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தோட பைபிள் முடிஞ்சிடுச்சு. வெளிப்படுத்தலுக்கு பிறகு வேற வசனம், கடவுள் என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி, கடவுள் என்கிட்ட மணிமணியா பேசினாரு, இப்படியெல்லாம் சொல்ற மிக மோசமான மக்கள் உலகத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்கள் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கே தெரியாது. வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு பிறகு கடவுள் பேசின வார்த்தைன்னு ஒன்று இருந்தா அது மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு பக்கத்தில் 67வது புத்தகம் 68வது புத்தகம் அப்படி சேர்த்துக்கிட்டே வந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இந்த இடத்துல வேத மாணவர்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். மல்கியான ஒரு புத்தகம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அதுதான் அந்த 38 ஆசிரியர்கள் எழுதிய 39வது புத்தகம். அந்த மல்கியா என்ற புத்தகத்துக்கு பிறகு வேற ஒரு தீர்க்கதரிசி எழும்பல. எவ்வளோ நாளைக்கு எழும்பல? மத்தேயுன்னு ஒரு புத்தகம் படிக்கிறோம் பாருங்க புதிய ஏற்பாட்டில். மத்தேயுக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள். 400 ஆண்டுகள் இடைவெளி. அங்கே தேவ வசனம் கிடைக்கல, அதனால யாரும் எழும்பல. அதனால அது இடைக்காலம், இடைவெளியான ஒரு காலம் என்று சொல்லுகிறோம். அதே போல தான் வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்துக்கு பிறகு முதல் நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு 2025 வரைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி ஏறி அனுப்பாததுனால, தேவன் வார்த்தைகளை கொடுக்காததுனால நாம் இந்த 66 புத்தகங்களை மட்டுமே தேவனுடைய வார்த்தைகள் என்று ஒப்புக்கொண்டு இந்த பைபிளை நம்ம கையில் வைத்திருக்கிறோம். எல்லா பெந்தகோஸ்துக்காரர்களும் இந்த 66 புத்தகங்களை கையில் வைத்துக்கொண்டு தினமும் தீர்க்க தரிசனம் சொல்வதாக இருந்தால் அது யாருடைய வார்த்தை? கிறிஸ்தவத்தில் அதாவது மோசமான குழுக்கள் இருக்கிறது. இந்த 3வது பிரிவில் அவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் நேரடியாக தங்க தகட்டில எழுத்துக்களை பதித்து தேவதூதன் மூலமாக எங்களிடத்தில் இதை கொடுத்தார் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் அவங்க ஒரு பெரிய குழுவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய தொடர்புடைய மக்கள் இன்னைக்கு சென்னையிலும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நாம் என்னன்னு சொல்றது? இந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு தங்க தகட்டில் பதிந்து தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாங்க. சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் ஆரம்பித்து 600 ஆண்டுகளுக்கு பிறகு முகமது நபி கடவுள் எனக்கு இந்த வார்த்தையை இறக்கினார் என்று குர்ஆனை குறித்து கொடுக்கிறார். நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை? குர்ஆன் தேவனுடைய வார்த்தை என்று அவர் சொல்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாகி நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தோடு நின்று விடுகிறோம், முதல் நூற்றாண்டோடு நின்று விடுகிறோம். அதற்கு மேலே தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த மனிதர்களால் ஏவப்பட்டது ஒன்று. இரண்டாவது, அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3, அதற்கு ஜோடி இருக்கிறது. ஒரு வசனம் இங்கே இருந்தால் இன்னொரு இடத்துல அதே வசனம் பழைய ஏற்பாட்டிலையோ அது வேறு இடத்துலையோ அது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் குழப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுடைய காலனி, உங்கள் செருப்பு 9ன்ற சைஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போது அது ஒரு ஜோடி. இப்போ ஒன்று தொலைஞ்சிட்டா இன்னொன்று அங்கே இருக்கும், எங்கேயாவது இருக்கும்.
ஆனால் அது வந்து 7ன்னு வச்சுக்கோங்க சைஸு, அதுவும் பாட்டா தான். ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுடையது 9. எத்தனையோ பாட்டாவில் 5லேருந்து 11 வரைக்கும் சைஸில் நிறைய செருப்பு ஷூ இருக்கும். உங்களுடைய சைஸோட ஒரு சைஸு பொருந்ததாக இருந்தால் தான் அது உங்களுடையது. அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சைஸ் வாரியாக பார்த்தலாம். நீங்கள் உங்கள் சொந்த விஷயமாக, அனுபவமாக, காட்சியாக, கற்பனையாக உங்கள் இஷ்டத்துக்கு நினைச்சுன்னு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெளிப்படுத்தல் என்ற புத்தகத்தில் உலகத்தினுடைய கடைசி பகுதி இதுதான் வந்து வட துருவம், இந்த இடம் தான் தென் துருவம் அப்படின்னு ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். அது மாதிரி பைபிளுடைய முடிவுரையாக வெளிப்படுத்தல் புத்தகத்தை தான் நாம் நம்பி இருக்கிறோம். காரணம் என்னன்னா, வெளிப்படுத்தல் புத்தகம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 18-19 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, கவனிங்க, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அதனால்தான் வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி வார்த்தையாக இருக்கிறது. அதோடு நம்ம ஒன்றையும் கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால்தான் 6வது நூற்றாண்டில் வந்த குரானை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. குரான் தேவனால் கொடுக்கப்பட்டது என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் தினம் கடவுள் என்னோடு பேசினார் என்று சொல்லி எத்தனை பொய் தகவல்களை மனிதர்கள் பேசுகிறார்கள் என்று கவனிங்க. நான் பரலோகத்துக்கு சென்றேன், கடவுள் எனக்கு இந்த யூனிவர்சிட்டியை, இந்த கல்லூரியை எப்படி கட்டணும்னு சொன்னார், தங்க சாவியை என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு நம்மால் ஒருத்தர் சொல்லிட்டு போனார். இன்றைக்கும் பிரபலமாக அது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேவன் என்கிட்ட வரைபடம் கொடுத்தாரு, சாவி கொடுத்தான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு செய்தி இருக்குமானால் அது பைபிளுடைய வசனமாயில் இருக்கணும். இதெல்லாம் வந்து பிரைவேட் வேர்ட்ஸ், தனிப்பட்ட மனிதனுடைய கற்பனை வசனங்கள். அதையெல்லாம் நீங்கள் தேவனுடைய வாக்கியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது, தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் அதை போதிக்க முடியாது. உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 227 பழைய ஏற்பாடு. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்று குறைக்கவும் வேண்டாம். இந்த வசனத்தை அப்படி சுழியிடுங்க. ஆக பழைய ஏற்பாட்டிலேயே மோசேயினுடைய காலத்திலேயே தேவனுடைய வசனத்தோடு ஒன்றை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது என்ற ஒரு தகவலை நம்ம படிக்கிறோம். அப்போது இன்னைக்கு மக்கள் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இந்த பைபிளுக்கு விரோதமாக பைபிளில் இல்லாத தகவல்களை சொல்ல ஆரம்பித்ததுனால்தான் கிறிஸ்தவ மார்க்கம் 3000க்கு மேற்பட்ட பிரிவு மக்களாக போச்சு. கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் கத்தோலிக்கம், ஒரு பக்கம் புராட்டஸ்டன்ட்டு, ஒரு பக்கம் பெந்தேகோஸ்து அமைப்புகள். அவர்கள் கொள்கை ரீதியாக அவங்களுடைய சொந்த அனுபவங்களையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும், கர்த்தரை நான் பார்த்தேன், அவர் எனக்கு இதை சொன்னார், வரைபடம் தந்தார், தங்க சாவி தந்தார் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதரர்களே, உண்மையிலே அது இருந்தால் அது தேவனுடைய வார்த்தையால் இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய புத்தகத்தில் நம்ம சேர்க்கணும் இல்லையா? இந்த பைபிள் முழுக்க மொத்தம் 66 புத்தகங்கள் தானே இருக்கு. இந்த 66 புத்தகங்களை தான் பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, இந்த புத்தகத்தை, இந்த எழுத்துக்களை தேவன் எதற்காக கொடுத்தார்? ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்து
பத்திரமாக பாதுகாப்பதற்கா, அல்லது ஒரு எடைக்கல்லில் வைத்து எடை போடுவதற்கா, அல்லது இது மத புத்தகம் என்று தம்மட்டம் அடித்துக் கொள்வதற்கா? இல்லை பிரியமானவர்களே. உலகத்தில் இந்த பைபிளை திறந்து படிக்கிற ஒவ்வொரு மனிதனும், எவ்ரி சிங்கிள் மேன், அந்த மனிதனுடைய மாற்றம், வாழ்க்கை, இதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 293வது பக்கம். வேத வாக்கியங்கள் எல்லாம், அடிக்கோட்டிடுங்க, தேவ ஆவினாலே, அடிக்கோட்டிடுங்கள், அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், இந்த பைபிளை தொடுகிற ஆளு, இதை படிக்கிற ஆளு, இதன்படி நடக்கிற ஆளு யாருன்னு கேட்டா தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட். தேவனுடைய மனுஷன் 1 தேறினவனாகவும், 2 எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு, 3 அவைகள் உபதேசத்திற்கும், 4 கடிந்து கொள்ளுதலுக்கும், 5 சீர்திருத்தலுக்கும், 6 நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வசனத்தை படித்த இந்த வயதான போதகர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் ஐயா. நம்ம முன்ன ஒரு காலத்தில் தப்பு பண்ணிட்டோம், அதுதான் இப்படியே போனோம், அடுத்த தலைமுறையை குருட்டாட்டத்தில் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள். The purpose of the inspired word to make the man of God. தேவ மனிதனை உருவாக்குவது தான் தேவ வசனத்தினுடைய நோக்கம். அந்த மனிதனை எப்படி தேவன் உருவாக்குகிறார் என்று பாருங்க. அவனை தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி உபதேசம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பைபிளில் மட்டும்தான் இருக்கணும். வெளியிருந்து நீங்கள் உபதேசம்லாம் சொல்லக்கூடாது. உன் கதை, உன் தீர்க்க தரிசனம், உன்னுடைய அனுபவம், இதெல்லாம் உபதேசம் கிடையாது. உங்கள் டெஸ்டிமனி தேவனுடைய வார்த்தை கிடையாது. நிறைய பேர் தங்களுடைய சாட்சிகளை தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அவர் தன்னுடைய சாட்சி, தன் அனுபவம், அவர் சூராதி சூரன், வில்லாதி வீரன் என்பது போல ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். அவர் தன்னுடைய வீடுகள், பணங்கள், பயணங்கள், இதை குறித்தே பேசுகிறார். சபைகளில் இருக்கிற விசுவாசிகளும் இதையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுகிறாங்க? நான் பீடி குடிச்சிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். சரி, ஒன்றையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் அனுபவங்களா? உங்களுக்கு கேன்சர் வந்தால் கண்டிப்பாக விட்டுருவீங்க. அதை புகை பிடிக்கக்கூடாதுன்ற இடத்துல நின்று பிடிச்சிங்கன்னா போலீஸ் உங்களுக்கு பிடிச்சிடும். அப்போ இந்த இடத்துல எதனால நீங்கள் அதை விட்டீங்க? அது மாதிரி நீங்களா விட்ட ஒரு விஷயத்தை, விட வேண்டிய ஒரு விஷயத்தை, அது ஒரு சாட்சி என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஆபத்து. நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன் ஒரு ஆள் சொன்னால் அது சாட்சி. நான் முடவனாக இருந்தேன், 2 காலம் விளங்காமல் இருந்தேன், 40 வருஷம் உட்கார்ந்த இடத்துலையே இருந்தேன், இப்போ எழுந்து நடக்கிறேன்னு சொன்னால் அது சாட்சி. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது சொன்னால் அது சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சிகள் நம்ம இடத்துல இல்லை. இப்போ பைபிளில் தான் இருக்கு. அதை எடுத்து போதிப்பது தான் நம்முடைய வேலை. பாருங்கள் சகோதரர்களே, அவைகள் உபதேசத்துக்கும், இப்போ நான் உங்களை எவ்வளோ கடிந்து கொள்கிறேன் இதெல்லாம் எடுத்து சொல்லி, இவளெல்லாம் எடுத்து சொல்லி எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். உங்களுக்கு கோபம் வரும், என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும், அடுத்து பாருங்க சீர் திருத்தலுக்கும். சீர்திருத்தல்னா ஒழுங்குபடுத்துதல், வரிசைப்படுத்துதல், நாணயப்படுத்துதல், ஆரோக்கியமாக இருக்க செய்தல். ஒழுங்கற்று நாம் செய்யக்கூடாது. தலையை கால்னு சொல்லக்கூடாது, காலை தலைன்னு சொல்லக்கூடாது. ஒழுக்கம் மாறி பேசக்கூடாது. பைபிளை எடுத்துக்கிட்டு பேசுறதுனால உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்ய முடியாது. சீர்திருத்தலுக்கும், அடுத்து பாருங்க நீதியை படிப்பதற்கும். பைபிளுடைய பர்பஸ் என்னன்னா தேவ நீதி உங்களுக்குள்ளே கொண்டு வருவது. ஏன்னா அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நடனம் ஆடுறாங்க, கூத்தாடுறாங்க, கானா பாட்டு பாடுறாங்க, போராடுறாங்க, நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க, அழுகுனி ஆட்டம் ஆடுறாங்க, அசிங்கமாக காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தர் பேரால் ஜுரம் வந்தவர்களை போலவும்
வலி வந்தவர்களைப் போலவும், ஜன்னி கண்டவர்களைப் போலவும், தவளையைப் போலவும், குதிரையைப் போலவும் கணைக்கிறாங்க. இதெல்லாம் செய்துட்டு கர்த்தர் செய்தார் என்று சொல்கிறாங்க. 10வது குறைக்கு நீ என்கிட்ட வா, உன் காணிக்கை அனுப்பு, தேசம் முழுவதும் நாங்கள் சபையை கட்டுகிறோம், பங்காளிகளாக மாறுங்கள், உங்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு தொழில் ரீதியாக போயிட்டானுங்க. முதலாவது இந்த வசனத்தை கவனிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்க அத்தனை வார்த்தைகளும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தந்தார். வானத்திலிருந்து பனி இறங்கும். ஆனால் அந்த பனி எப்படி இறங்குதுன்னு நமக்கு தெரியாது. காலையில் போய் அந்த செடி இலையின் மேலே கை வச்சு அப்படி பண்ணோம்னா, அதை தடவுனோம்னா நம்ம கையில் ஒரு ஈரம் இருக்கும். அதுதான் பனி இறங்குதல் என்று நாம் சொல்கிறோம். அதுபோல தேவன் பிரியமான ஒரு மனிதனை, தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனை காலத்தில் தேவன் தெரிந்து கொண்டு, ஒரு மோசேயை தெரிந்து கொண்டு, தேவன் தமது வார்த்தைகளை அவன் மீது இறக்கினார். அந்த மனிதன் அதை எழுதும்போது அவனுடைய சொந்த மூளை பலத்தால இன்னது எழுதுகிறோம் என்று அவனுக்கு தெரியாது, இன்னது பேசுகிறோம் என்று அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு என்ற ஒரு மனம் அங்கே இல்லை. அவளுடைய சொந்த சித்தம் அப்படின்னா ஆங்கிலத்தில் வில். they have no will when they were writing the scripture. அவங்களுக்குன்னு ஒரு சித்தம் இல்லை. பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு எழுதி தந்தார்கள். உபாகமம் 32வது அதிகாரம். வானங்களே செவி கொடுங்கள், முதல் வசனம். நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அந்த இன்ஸ்பயர் என்ற அந்த வார்த்தை, ஏவினார் என்ற வார்த்தையை இங்கே என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. மழை பொழிவது போலவும் பனி இறங்குவது போலவும் என்னுடைய வசனம் இறங்குகிறது என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையானது நீதியான மனிதர்களுடைய இருதயத்தில் அது இறங்கின போது அதை அவர்கள் பதிவு செய்தார்கள். தேவன் தமது வார்த்தைகளை ஏவி மனுஷனுக்கு தந்தார். காலம் சென்று விட்டதுனால இதன் தொடர்ச்சியை நாளை நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, இந்த வசன பகுதியை கேட்ட மக்கள் சமாதானமாக இருக்கவும், நல்லவர்களாக இருக்கவும், பொறுமையானவர்களாக இருக்கவும், உமது வசனத்தின் மீது நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஆசீர்வதியும். காலம் கடந்து சத்தியத்தை தெரிந்து கொண்ட முதிய மக்கள், போதகர்கள் தங்கள் அருவருப்புகளிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை செய்யவும் போதிக்கவும் அவர்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.